தமிழ் சினிமா எதிர்பார்த்த மாதிரி கலெக்ஷன் குடுக்கலன்னா, நம்ம சினிமாக்காரங்க ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு விளம்பரம் பண்ணுவாங்க. குடும்பத்தில இருக்கவங்கலாம் தியேட்டருக்கு வாங்கன்னு அர்த்தம். இது விளங்கல, ரசிகர்கள நம்பி ஒண்ணும் பண்ண முடியல. குடும்பத்தில இருக்கவங்கலாம் தியேட்டருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி, அரசியல்லயும் சில டெக்னிக் உண்டு. பாஜக இந்துக்களுக்காக கட்சி நடத்துறேன்னு சொல்ற ஒரு டெம்ப்ளேட்ட பயன்படுத்துவாங்க. ஆனா, ஹிந்துக்கள் தான் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுவாங்க. பாஜகவுக்கு எப்படி ஹிந்துத்வாவோ, தாவேகா ஒரு ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றிங்கிற மாரி, குடும்பங்கள் கொண்டாடும் ஊழல் ஒழிப்பு அந்த டைப் நரேட்டிவ கையில எடுத்திருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அதாவது ஊழல அவர் ஒழிச்சுட்டாரு. அவரே கிளைம் பண்றாரு. ஊழல ஒழிச்சுட்டேன். ஊழல் ஒழிக்கப்படுதுன்னு சொல்லி கொஞ்சம் ரிட்டயர்ட் ஆகி வீட்ல உட்கார்ந்திருக்கிற பெருசுங்க பல பேரும் ரொம்ப பரவசப்பட்டு போடுற பதிவுகள் எல்லாம் பார்க்க முடியுது. பிராக்டிகலா ஊழல் ஒழிப்பு சாத்தியமா? அல்லது அந்த மாரி ஒழிச்ச நாடுகள் ஏதாவது இருக்கா? இல்ல இவங்களால இந்த மாரி தவேகா மாதிரியான ஒரு கட்சியால ஊழல் ஒழிப்புங்கிற ஒரு பெரிய செயலை செஞ்சிட முடியுமா? பார்க்கலாம். ஊழல் ஒழிப்போட ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூவ இப்ப பார்ப்போம். கரப்ஷனோட வரலாறு மனிதர்கள் ஒரு சின்ன சின்ன இனக்குழுக்களா இருந்த காலத்திலிருந்து பெரிய குழுவா மாற ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடருது. மெசபடோமியாவிலலாம் 2000 வருஷத்துக்கு முன்பே ஊழலுக்கு எதிரான சட்டங்கள் இயற்றப்பட்டதற்கான குறிப்புகள் இருக்கு. பழைய எகிப்துல 3000 வருஷத்துக்கு முன்பே நீதித்துறையில இருக்கிறவங்க, அதாவது நீதி நீதி வழங்கக்கூடிய இடத்துல, அன்றைய காலத்துல நீதிமன்றம் இருக்கு இல்லையா? அங்க ஊழல் நடந்ததற்கான குறிப்புகள் இருக்கு. மானுட வரலாற்றை முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா, மதத்துல இருந்திருக்கு. வாட்டிக்கன்ல ஊழல் நடந்ததற்கான குறிப்புகள் உண்டு. இங்க நம்முடைய நம்முடைய இந்தியாவுல இருக்கிற மத கட்டுப்பாட்டிலேயே நீங்க பரிகாரம் பண்ணீங்கன்னா, அதாவது கோயிலுக்கு லஞ்சம் குடுத்தீங்கன்னா, உங்களால எஸ்கேப் ஆயிட முடியுங்கிற மாரியான சிஸ்டம் உண்டு. ராஜாக்கள் காலத்துல பணம் குடுத்து தண்டனையிலிருந்து தப்பியவர்கள் உண்டு. ஜாதியை காட்டி தண்டனையிலிருந்து தப்பியவர்கள் உண்டு. ஊழல்ங்கிறது என்ன? மற்றவனுக்கு கிடைக்காத ஒரு சலுகை, ஒரு நபருக்கு கிடைக்கிறதுக்கு தரப்படுகிறது. ஒரு நபருக்கு கிடைக்குதுன்னா, அங்க ஊழல் நடக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். யாருக்கும் கிடைக்காத ஒண்ணு ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி. இப்படி பார்க்கும்போது ஊழல்ங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. உலகம் முழுக்கவே எல்லா நாடுகள்லயும் இருக்கு. பல நாடுகள் சிறப்பா செயல்படுகிற பல நாடுகள். மேபி நம்ம சிங்கப்பூர் எடுத்துக்கலாம். அல்ல ஐரோப்பால இருக்கிற நாடுகள், பல நாடுகள் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாமே ஊழலை கட்டுப்படுத்தியிருக்காங்க. ஒரு வரம்புக்குள்ள, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதன் வாயிலாக. ஆனா இவங்க கிளைம் பண்ற ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது, ஒரு மொக்க சினிமாவ பல்வேறு பில்டப் குடுத்து, மேபி அதுல பாட்டு நல்லா இருக்கு, டான்ஸ் நல்லா இருக்கு, இந்த மாதிரியான சென்டிமென்ட் காட்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு மொக்க சினிமாவ ஓட வைக்கிற டெக்னிக் மாதிரியானது தான் இவங்க சொல்ற ஊழல் ஒழிப்புங்கிறது. சரி, இந்த இந்த தாவேகாவுக்கு ஊழல் ஒழிப்புல பிரமாதமா பண்றாங்கன்னு சர்டிபிகேட் குடுக்குறது யார் யாரு அப்படின்னு நாம பார்த்தோம்னா, புதிய தலைமுறை ஆபீஸ்ல பெட்ரோல் குண்டு வீசினவரு இன்னைக்கு மாறு வேஷத்துல வந்து அரசு கட்டணத்துல 500 பேருந்துகள ஓட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஊழல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் கட்டணத்த குறைக்கணும். அரசு கட்டணத்த விட ஜாஸ்தி கூட வச்சுக்கோ. ஆனா ஒரு வரம்புக்குட்பட்ட கட்டணம் இருக்கணும். அது எப்படி 500 பஸ்ஸ மட்டும் ஏன் ஊழல் ஒழிச்ச பிறகு 500 பஸ்ஸ மட்டும் ஏன்யா ஓட்டுறீங்க? தெரியாது. இவனுங்க வந்த உடனே சொல்ல வேண்டியது. அடுத்ததா இன்னொன்னு, பள்ளிகள்ல ஊழல் நடக்கிறதே நிறுத்திருச்சு. நாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் லஞ்சம் குடுத்தோம். ஏன் குடுத்த? ஒவ்வொரு ஸ்கூல் அப்ரூவலுக்கும் நாங்க லஞ்சம் குடுத்தோம்னா, அந்த காச பெற்றோர்கள்ட்ட திருடிக்கலாங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தானே லஞ்சம் குடுத்துருப்பீங்க. சரி, இப்ப லஞ்சம் விட்டுறாச்சுல்ல. இந்த வருஷம் ஏன் ஃபீஸ் குறையல? இந்த கிளைமே இருக்கு இல்லையா? அது சொல்ல வர்றது என்னன்னா, இவர்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்தை சந்தோஷப்படுத்தணும்னா, அதற்கு ஊழல இவங்க ஒழிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்த குடுக்கணுங்கிற நிர்பந்தத்திலிருந்து இவர்கள் பேசுறாங்கன்னு தெரியுது. விஜயபாஸ்கர் வராரு. 2 விஜயபாஸ்கர் வராங்க. இவங்க 2 பேருக்குமான அடையாளம் என்ன? ஊழல் செஞ்சாங்கங்கிறது தான் இவர்கள் மீதான தொடர் குற்றச்சாட்டு. வழக்குகள் இருக்கு. ஆனாலும் இவங்க வந்து ரொம்ப சாதாரணமா இந்த கட்சியில சேர முடியுது. அப்படி பார்த்தாலும் இந்த கட்சி ஊழல் இல்லாத கட்சி. இந்த ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சி. ரூ. 100 கோடி நிலம் ரூ. 2 கோடி பத்திரம் பதியுது. மாத்தி மாத்தி பதில் சொல்றாங்க. ஆக்ஷன் பிரஷர் ஏற ஏற தான் ஆக்ஷன் ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு இருக்காங்க. சாட்சி கையெழுத்து போட்ட ஒரு வீடு வரைக்கும் ரெய்டு போகுது இப்பதான். ஆனாலும் இது ஒரு தவறு, ஊழல் இல்ல அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாங்க. எங்கும் தொடர்றத இவங்கள ஆதரிக்கிற பத்திரிகைகளே, இந்த அரசை ஆதரிக்கிற ஆனந்த விகடன், அரசாங்கத்துக்காகவே இயங்குகிற பத்திரிகைகள் எல்லாமே கூட எல்லா இடத்துலயும் ஊழல் ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் செக்ரட்டரியேட்லயே ஊழல் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. லஞ்சமும் ஊழலும் இருக்குன்னு சொல்லி. ஆனாலும் இந்த படத்தை ஓட வைப்பதற்கு, இந்த மொக்க படத்த ஓட வைக்கிறதுக்கு ஊழல்ங்கிற ஒரு கார்டு தொடர்ந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து இவர்கள் ரொம்ப அதிகமா கிளைம் பண்ண, கிட்டத்தட்ட பாட்டு பாடி பிரச்சாரம் பண்ணி, குடிமக்கள், அதாவது குடிப்பழக்கம் இருப்பவர்கள், அதற்கு வெளியில இருக்கிறவங்க, இவங்க எல்லாரிடமும் கட்டமைத்த பிம்பம் என்ன? பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குறாங்க அப்படிங்கிறது. பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குறாங்கன்னு சொன்ன அதே ஆட்கள் அரசை அமைத்த பிறகு,
பாட்டிலுக்கு ரூ. 10 இல்ல ரூ. 20 வாங்குறாங்க. ரூ. 10 வாங்குற இடத்துலயும் தைரியமா வாங்குறாங்க. நீ வீடியோ எடுத்துக்கடா அப்படிங்கிறாங்க. இவர்கள் அதை ஒழிப்பதற்காக 25% சம்பளம் ஏத்துறேன் அப்படின்னு சொன்ன பிறகும் இந்த பணம் வாங்குறது நிக்கல. அன்றைக்கு அது யாரோ ஒருத்தரோட பாக்கெட்டுக்கு போகுதுன்னு கிளைம் பண்ண இவங்க தான், இன்னைக்கு அது குறித்த செய்திகள வேறு வகையான செய்திகள பரப்புறாங்க. எப்படி? வாடகை குடுக்கணும். பாட்டில் உடைஞ்சா இவங்க தான் ரீப்ளேஸ் பண்ணணும். இது எல்லா பிரச்சனையும் முன்பே இருந்தது. ஆனாலும் கூட இவர்கள் எதை கிளைம் பண்ணாங்களோ, அதையே இவங்களால சரி பண்ண முடியலங்கும்போது, இந்த அரசாங்கத்தை எப்படி ஊழல ஒழிச்ச அரசாங்கம்னு நம்ம கருத முடியும்? இது ஒரு கற்பனையில இப்போ புதுசா ஒரு நாட்டு மருந்து சாப்பிடுறவங்க ஒரு ஒரு பரவசத்துக்கு ஆட்படும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, "ஓ! உடம்பு நல்லா ஆயிடுச்சுங்கிற மாரி நம்புவாங்க. போலித்தனமா நம்புவாங்க. இது பெரும்பாலும் போலி மருத்துவர்கள்ட்ட முதல்ல சில மாதங்கள்ல இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஹேங் ஓவர்ல இருக்காங்க. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, இது ஒரு நியூ பாய் ஃப்ரெண்ட் சிண்ட்ரோம்னு வச்சுக்கலாம். இப்போ புதுசா காதல் வயப்பட்டவர்கள் மூளை வந்து ஒரு மாரி ஹேக் ஆன மாரி இருக்கும். தன்னுடைய பார்ட்னர் என்ன செஞ்சாலும் அது சரிங்கிற மாரி தெரியும். இது வந்து லவ்ல இருந்த பல பேருக்கும் தெரியும். எந்த ஒரு இயல்பு முதல்ல ரொம்ப பார்க்க பரவசம் ஊட்டுதோ, அது கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே இரிட்டேட் ஆகும். அது வேற விஷயம். ஆனாலும் ஒரு நியூ பாய் ஃப்ரெண்ட், நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் வரும்போது அவங்க பண்ற கோமாளித்தனம், அவங்க கோவப்படுறது, இல்ல 4 சாத்துறது கூட ஓகே. ஏதோ அவுட் ஆஃப் லவ் அத செய்றாங்கன்னு மக்கள் நம்புவாங்க இல்லையா? அதைப் போல ரசிகர்கள் இத நம்பிட்டு இருக்காங்க. பட் பிராக்டிகலி ஸ்பீக்கிங் இது ஊழலை ஒழிப்பது அப்படிங்கிறது சாத்தியமானா, ஒழிக்கிறது சாத்தியம் இல்ல. கட்டுப்படுத்துறது சாத்தியமானா, நிச்சயமா சாத்தியம். பல்வேறு நாடுகள் அத செஞ்சிருக்காங்க. கட்டுப்படுத்துறதுக்கான முதல் வழி என்னன்னா, பஞ்ச் டயலாக் பேசுறதுனால கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற அறிவு இருக்கணும். ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு நீண்ட சிஸ்டமேட்டிக்கான ஒரு ப்ராசஸ். ஊழல் லஞ்சம் குறைவா இருக்கிற நாடுகள் நியூசிலாந்து, சிங்கப்பூர், டென்மார்க் இத மாதிரியான பல நாடுகள் ஊழலை கூடுமானவரை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. சீனால தொடர்ந்து ஊழல் செய்கிற அதிகாரிகள் தூக்கு தண்டனை வரைக்கும் கொண்டு போகப்படுவது நடக்குது. சீனாவிலே கூட இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஷி ஜின்பிங் வந்து மைக்க புடிச்சு பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசுறதில்ல. நான் ஊழல ஒழிச்சுட்டேன்லாம் பேசுறதில்ல. அவர்கள் ஊழலை இருக்கிறத ஒப்புக்கிறாங்க. கூடுமானவரை அத கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. இங்கு இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அதை ஒரு பிரச்சார ஆயுதமா மட்டுமே இவர்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற குற்றச்சாட்டு. ஊழலை ஒழிப்பதற்கான அடிப்படையில தேவை என்னன்னு சொன்னா, ஒரு சமநிலை கொண்ட சமுதாயம் இருக்கணும். ஒரு வேலைக்கு நியாயமான ஊதியம் இருக்கும்போது, ஒரு மனிதனுக்கு பணி பாதுகாப்பு இருக்கும்போது, ஒரு மனிதனுக்கு ஓய்வு கால நிதியை அரசாங்கம் கொடுக்கும்போது, ஒரு ஊர்ல சொத்து வாங்குறதுங்கிறது வரம்புக்குள்ள இருக்கும்போது, நீங்க எவ்வளவு வேணா சொத்து வாங்கலாங்கிற ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு, ஒருத்தன ஊழல ஒழிக்க கட்டுப்படுத்துறதுங்கிறது கஷ்டம். நீங்க அவ்வளவு சாமானியத்துல இன்னொரு தேவைக்கு மேல இன்னொரு இடத்த வாங்குறதும், சிங்கப்பூர்ல 2வது கார் வாங்குறதுக்கு 100% வரி அதிகம். அல்லது வேற ஒரு தொடர்ந்து நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுங்கிற மாதிரியான ஏதோ ஒரு 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 சிஸ்டமோ அவர்கள் தேவைக்கு மேல சேமிக்கிறதுக்கான கட்டுப்பாடுகள் இருக்கும்போது, அல்லது அதை சரி செய்வதற்கான வரிகள் இருக்கும்போது, நீங்க ஊழல ஒழிக்கிறதுங்கிறது ஒப்பீட்டளவுல ஈஸி. ஆனா, இங்க ஒரு சமமற்ற சமுதாயம் இருக்கும்போது, அம்பானி எவ்வளவு வேணா சேர்க்கலாம். அம்பானி 10,000 கோடிக்கு வீடு கட்டலாம். அம்பானி 2,000 கோடிக்கு தான் மகனுக்கு கல்யாணம் பண்ணலாங்கும்போது, அந்த கல்யாணம் இன்னொரு தரப்புல ஒரு விருப்பத்த வளர்த்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு மக்கள்ட்ட. நம்மளும் நெறைய சம்பாரிக்கணும். நம்மளும் கிராண்டா செலவு பண்ணணும். அப்படிங்கிற எண்ணத்தை நாட்டு மக்கள் முழுக்க எல்லார் மனசுலயும் விதைச்சுட்டு, அதன் பிறகு ஒழுக்கத்தை பாடம் நடத்துறதுங்கிறது கஷ்டம். எதார்த்தத்துல அது கஷ்டமான விஷயம். வேற என்ன இங்க நடக்குது? சரி இது இது மட்டும் தானா? மக்களுக்கு தான் நல்லொழுக்க பாடம்லாம் நம்ம ஆரம்ப வகுப்பிலே நடத்துறோமே அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற எதார்த்தத்துல இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா, போதுமான எண்ணிக்கையில் அரசு நிறுவனங்கள்ல ஆட்கள் இருந்தாங்கன்னா, ஊழல் குறையும். ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போய் எங்க விசாரிக்கிறது? யார்கிட்ட கேட்கிறது? அப்படிங்கிற பாதையே நமக்கு தெரியாது. அதனுடைய இயங்கு முறைய புரிஞ்சுக்கிறதுக்கும், யார் அப்ரோச் பண்றதுன்னு கேட்கிறதுக்கும், அது ஒரு கடினமான அந்த சூழல், ஆள் பற்றாக்குறை என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த வேலைய ஈஸியா சீக்கிரம் முடிக்கிறதுக்காக நாம ஒரு ஆள தேடி போ வேண்டியிருக்கு. சீக்கிரம் வேலை நடக்கணும். ஒரு ஒரு வேலைக்கான காலக்கெடு அதுல இருக்கிற பட்சத்துல நாம லஞ்சம் குடுக்க வேண்டிய தேவை குறைவு. சீக்கிரம் வேலை நடக்கணுங்கிறதுக்காக லஞ்சம் குடுக்கறது தேவை குறைவு. ஆனா இங்க வேலை சீக்கிரம் நடக்கணும் அப்டின்னா நம்ம குடுக்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே எங்க ஆரம்பிக்குது? போதுமான எண்ணிக்கையில ஆட்கள் கிடையாது. அப்படியே போதுமான எண்ணிக்கையில ஆட்கள் இருக்கிற சில இடங்கள்லயும் கூட, அதாவது மேனேஜ் பண்ற அளவுக்கு இருந்தாலும் கூட, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிக்கு ஒரு சேலரி இருக்கும். பெர்மனன்ட் எம்ப்ளாயிக்கு ஒரு சேலரி இருக்கும். நாம நினைச்சிட்டு இருக்கிறது மாதிரி அரசு நிறுவனங்கள்ல மட்டும் ஊழல் நடக்கல. நான் பார்த்து ஒரு யூனியன் 90 பேர் இருக்கிற ஒரு யூனியன்.
அந்த யூனியனுக்கு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலுக்கு அதற்கு போட்டியிட்டவர் செஞ்ச செலவு ரூ. 8,50,000. எந்த பிரயோஜனமும் கிடையாது. பெரிய அளவில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அத வச்சுக்கிட்டு நீங்க பெருசா சம்பாரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு யூனியன்ல, ஒரு பேங்கிங் யூனியன்ல 90 பேர் இருக்கிற ஒரு பேங்கிங் யூனியன் தலைவருக்காக ரூ. 8,50,000 ஒருத்தர் செலவு பண்றாரு. அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வெளிமாநிலத்தில் நடக்கிற தேர்தலுக்கு அவர்கள் மக்களை அழைச்சிட்டு போறதுக்கு, அந்த யூனியன்ல இருக்கிற மக்களை அழைத்து கொண்டு செல்வதற்கு, அங்க போய் அவங்க சுத்தி பார்க்கறதுக்கு, அவங்க குடிக்க, அவங்க சாப்பிட, இது எல்லாமே அவங்களுக்கு தனித்தனியா காரு. ஒவ்வொரு 4 பேருக்கும் ஒரு காரு. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி, தன்னோட யூனியன் தேர்தலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவர் செலவு பண்றாரு. இத எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எத இது இது வந்து நீங்க பார்க்குற ஊழலுக்குள்ள எல்லாம் அடங்காது. ஆனாலும் நியாயமா அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலைக்கு, இந்த வேலைய செய்றதுக்கு பணம் யூனியன் செலவு பண்ணும். ஆட்கள கூட்டிட்டு போறதுக்கு. ஆனாலும் தண்ணி அடிக்கிறதுக்கு, எக்ஸ்ட்ரா சாப்பிடுறதுக்கு, ஊர சுத்தி பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு யூனியனுக்கு போட்டியிடுறவன் பணம் தரணுங்கிறது தான் எதார்த்தம் இங்க. இத நீங்க மைக்ரோ லெவல்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்திலும் இத மாரியான ஒரு எண்ணம் உண்டு. சாதாரண நம்ம மனிதர்கள்ட்டயே பார்ப்போமே. எந்த வேலைக்கு அதிகம் டிமாண்ட் இருக்கு? டிஎன்பிஎஸ்சி எழுதுறாங்க. போம்போது ஏன் சப் ரெஜிஸ்டர் வேலைக்கு அதிக டிமாண்ட் இருக்கு? ஏன் ஒரு அரசு துறையில நிறைய கலெக்ஷன் வர துறை வேணும்னு சொல்லி ஆட்கள் டிரான்ஸ்ஃபருக்கு பணம் செலவு பண்றாங்க? ஏன் ஒரு தனிநபர் மெட்ராஸ் டிரான்ஸ்ஃபருக்கு 5,00,000லேருந்து 10,00,000 ரூபா வரைக்கும் எந்த வருமானமும், எக்ஸ்ட்ரா வருமானமும் வர வாய்ப்பு இல்லாத பள்ளி ஆசிரியர் டிரான்ஸ்ஃபருக்கு 5,00,000 ரூபா வரைக்கும் ஒருத்தர் கொடுக்க தயாரா இருக்கும்போது, அங்க ஊழல் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது. லஞ்சம் பரிமாறப்படுவதற்கான வாய்ப்பு வருது. இங்க எல்லாத்துலயும் ஏதோ ஒரு வகையில் பல்வேறு தரப்புல பல்வேறு பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டிருக்கு. இத ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு நடிகர் விரும்பினால், அவர் செய்ய வேண்டியது, இது ஏன் நடக்குது? இதோடு சம்மந்தப்பட்டிருக்கிற மற்ற விஷயங்கள் என்ன? இத பத்தின அறிவு, அக்கறை இருந்துச்சுன்னா, அத ஒழிக்கிறது சாத்தியம். சும்மா பஞ்ச் டயலாக் பேசும்போது நாம மேடை ஏறி ஊழல ஒழிச்சுட்டேன் அப்படின்னு பேசலாம். இப்போதும் லைசென்ஸ் பணம் குடுத்து தான் வாங்குறோம். ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல போய் குடுக்குற பணம் என்ன டிரைவிங் ஸ்கூல் ஓனர் பாக்கெட்டுக்கு போதா? அப்படி பார்த்தா டிரைவிங் ஸ்கூல் ஓனர்கள்லாம் இந்த நேரத்துக்கு அம்பானி லெவலுக்கு வளர்ந்திருப்பாங்க. அது இவங்களுக்கு ஒரு பங்கு தான் போகுது. மற்றபடி அந்த சிஸ்டம்ல செய்யறதுக்காக நடக்கிறது இந்த ஊழல். கான்ட்ராக்ட்லயும் அதேதான். நீங்க எங்கேயோ தடுத்தாலும் இதற்கு உதாரணங்கள் நம்ம நிறைய பார்க்கலாம். முன்பு சிசேரியன் நிறைய நடக்குது அப்படிங்கிறதுனால சிசேரியனுக்கு நிறைய நோயாளிகளை தள்ளுறாங்க. அதாவது பிரசவத்துக்கு வந்த பெண்களை சிசேரியனை நோக்கி மருத்துவமனைகள் தள்ளி விடுது. அதனால சிசேரியனுக்கும் சாதாரண பிரசவத்துக்கும், அதாவது நார்மல் டெலிவரிக்கும் ஒரே மாதிரியான கட்டணத்தை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி விதிமுறைகள் வகுக்கப்பட்ட போது கொஞ்ச நாளைக்கு சிசேரியன்கள் குறைஞ்சது. திரும்ப மறுபடியும் சிசேரியனோட எண்ணிக்கை இதை விட ஜாஸ்தியாச்சு. ஏன்னு செக் பண்ணும்போது சிசேரியனா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நார்மல் டெலிவரினா அவங்க வெயிட் பண்ணணும், பெட்டு இதாக இருக்கும், வழி வந்த பிறகு தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை அவங்களால திட்டமிட முடியாது. டாக்டர் காத்துட்டே இருக்கணும். சிசேரியனா டக்குன்னு பிளான் பண்ணிட்டு அடுத்தடுத்தது செய்யலாம், கூடுதல் வருமானத்தை அவங்க பார்க்க முடியும். அதனால சிசேரியன் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னு சொல்லி இதை ஜூனியர் விகடன்ல வந்த ஒரு மருத்துவத்துறையில் நடக்கிற பிரச்சனைகள் குறித்த ஒரு கட்டுரை, ஒரு தொடர் கட்டுரையில வந்த செய்தி இது. முன்பே அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஊழலை ஒழிக்கிறது, லஞ்சத்தை ஒழிப்பது அப்படிங்கிறது இது ஏதோ படத்துக்கு திரைக்கதை எழுதுறதல்ல, வசனம் எழுதுவதல்ல. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அதெல்லாம் நம்ம பேச வேணாம், விட்டுடலாம். பட் இந்த இந்த பிரச்சாரத்திற்கு பலியாகிறது இருக்கு இல்லையா, அது இன்னும் ஆபத்தானது. ஏன்னா பலர், அதாவது எந்த எந்த அடிப்படையும் இல்லாமல் யாரோ 4 பேர் சொன்னதை நான் லஞ்சம் கொடுக்காம இந்த வேலையை சாதிச்சேன்னு சொன்ன யாரையும் நான் பார்க்கல. 6 மாசமா வெயிட் பண்ணி இப்போ கிடைச்சதை வேணா சில பேர் சொல்றாங்களே தவிர, எல்லாரும் கேட்டவர்களை கேட்டோம், பார்த்தவர்களை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஊழல் ஒழிப்பு அந்த பரவச நிலை எய்தியவர்களே பார்க்க முடியுது. அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர்கள் தாங்க விரும்பின நடிகனை நியாயப்படுத்துவதற்காக ஏதோ அவங்களுக்கு ஒரு ஒரு கண்டென்ட் ஒன்று தேவைப்படுது. அந்த சாமியார்ட்ட போனால் நல்லா இருக்கும், பரவசமாக இருக்கும், அந்த சாமியாரை கும்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க அந்த சாமியை கும்பிட்டுட்டு வண்டி எடுத்தால் ஆக்சிடென்ட்டே ஆகாது அப்படின்னு பாமர மக்கள் பல்வேறு சாமியார்களை நம்புறதுக்கு ஒரு காரணத்தை அவங்களே உருவாக்குவாங்க. இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒன்று தான். ஓகே, வேற என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணுனா நாம ஊழலை ஒழிக்கலாங்கிறத பார்ப்போம். போதுமான எண்ணிக்கையில் ஆட்கள், போதுமான எண்ணிக்கையில் போதுமான அளவுல சம்பளம், போதுமான அளவுக்கு சமூக பாதுகாப்பு, இதோட அக்கௌண்டபிலிட்டி. ஒரு அரசாங்கம் ஒரு வேலைக்கு ஆள் வர்றாங்கன்னா அந்த வேலையை முடித்து தருவதற்கு இதுதான் காலக்கெடு, இதெல்லாம் தான் ரிக்குவயர்மெண்ட்னு வெளிப்படையாக ஒரு அரசு இயங்கும் போது லஞ்சத்தை குறைக்கலாம். அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடந்த 3 மாசமா நடக்கிறது தான் இருக்கிறதுலே வர்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கிற ஒரு அரசு. அரசு பணி நியமனங்கள் குறித்த செய்தி 1 மாசம் கழிச்சு தான் வருது. அமைச்சரவையில் என்ன நடந்ததுங்கிறது தகவலாக தான் வருது. வெறும் காசிப் மட்டுமே. எது உண்மை, எது பொய், எது கருத்து, எது அனுமானம், எதுவுமே தெரியாது. அப்சல்யூட்லி ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஒரு அரசு, வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு அரசுன்னா இப்பதான் நடக்குது. வெளிப்படைத்தன்மை இல்லைன்னாலே அந்த இடம் ஊழல் நடக்குதுன்னு அர்த்தம். இது இல்லைன்னா, பொறுப்பெடுத்துக் கொள்ள ஒருவன் தயாரா இல்லைன்னா அந்த இடம் ஊழல் மயமா தான் ஆகும்.
மேபி இன்னும் கொஞ்சம் லேட்டா வரலாம். அவ்வளவுதான். இப்போதே பல பல நியமனங்கள். இன்னைக்கு காலையில ஒரு செய்தி வருது. ஜரூரா மணல் குவாரிகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி. ஒருவேளை ஊழல ஒழிச்சிருந்தா சாராய விலை குறைஞ்சிருக்கணும். ஊழல ஒழிச்சிருந்தா மண்ணு, செங்கல்லு, சிமெண்ட் இது விலை குறைஞ்சிருக்கணும். ஊழல ஒழிச்சிருந்தா லைசென்ஸ் உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போய் கிடைச்சிருக்கணும். ஏதாவது நடந்ததான்னா எதுவுமே நடக்கல. எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல ஊழல ஒழிச்சிட்டோம்னா கரண்ட் பில் இப்ப தான் பல பேருக்கு 2 மடங்கு, 3 மடங்கு ஆயிருக்குன்னு செய்திகள்லாம் வருது. ஊழலை ஒழிக்கிறதுக்கான இன்னும் கூடுதலான 2 விஷயங்கள். சுயேட்சையான நீதிமன்றம். பல நாடுகள்ல நீங்க அதிபருக்கு எதிராக நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்த வரலாறு நம்ம பக்கத்து நாட்டுல இலங்கையிலிருந்து அமெரிக்கா வரைக்கும் பல நாடுகள்ல பார்த்தோம். தலையிடவே முடியாத மாதிரியான சுயேட்சையான நீதிமன்றங்கள் ஊழலுக்கு வேணும். நீதிமன்றங்களுக்கு அக்கவுண்டபிலிட்டி இருக்கணும். நீதித்துறை ஊழல் ஏதாவது இருந்தால் அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும். காவல்துறைக்கு அதே போல பொறுப்பு இருக்கணும். வெறுமனே சாதாரண அலுவலர்கள் லஞ்சத்தை மட்டுமே பிடிக்கிற, அதற்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிற இந்த சிஸ்டம் ஒழிஞ்சால் ஒழிய நம்மால ஊழல் மீது ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே முடியாது. ஊழலை ஒழிக்கிறதுக்கான ஜீரோ கரப்ஷன்ங்கிறது பிராக்டிகலி இம்பாசிபிள். பணத்தையே ஒழிச்ச சமூகத்தில் கூட உழைப்பா, தானியங்களா அல்லது வேறு வகையான சலுகைகளா ஊழல் நடந்திருக்கு. லஞ்சம் இருந்திருக்கு. பணத்தை ஒழிச்சாலும் அது சாத்தியம் இல்லை. ஆனால் கட்டுப்படுத்துவது சாத்தியம். கட்டுப்படுத்துறது எப்ப சாத்தியம்னா வெளிப்படையான அரசு, கண்ணியமாக நடத்தப்படுகிற மக்கள், போதுமான எண்ணிக்கையில ஆட்கள், நியாயமான சுயேட்சையான விசாரணை அமைப்பு, கண்டுபிடிக்கிற புலனாய்வு செய்கிற அமைப்புகள், இவங்களுக்கு இருக்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி, இது எல்லாமே இருந்தால் மட்டுமே ஊழலை ஒழிக்கிறதுங்கிறது சாத்தியம். அதர்வைஸ் இது ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர்பேஷன் மாதிரி. ஒரு திருப்தி இருக்கலாம். ஆனா பிள்ளைக்கு பேர் வைக்க முடியாது. அந்த கனவுக்கு போக முடியாது. ஏன்னா அது அது ஒரு ஒரு கற்பனையில் உங்களுக்கு திருப்தி தருகிற ஒன்று. அதுக்கு பிராக்டிக்கலா யதார்த்தத்துல நிஜ வாழ்க்கையில அதற்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அண்ட் ஃபைனலி எனக்கு இவங்க செய்வாங்கங்கிற நம்பிக்கை எல்லாம் எப்போதும் கிடையாது. ஏன்னா நான் உறுதியா நம்புறேன். அண்ணனோட படம் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்த வகையில அவரோட எல்லா படமுமே சுறா மாதிரியானது தான். ஏதாவது ஒரு படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க ரொம்ப காஞ்சு போய் கிடைக்கீங்கன்னு அர்த்தம். மற்றபடி ஒரு ப்ராப்பரான பொருளை டெலிவரி பண்றதுக்கு சில தகுதிகள் இருக்கு. எல்லாரையும் அரவணைக்கிறது, வெளிப்படையா இருக்கிறது, ஒரு பிரச்சனைக்கு பொறுப்பு எடுத்துக்கிறது, தொடர்ந்து எல்லா தரப்பு மக்களையும் தனக்கு ஆதரவான எதிரான கருத்துக்களையும் பார்க்கிறதுன்னு அதற்கான தகுதிகள் வேறு. அது இதுவரைக்கும் வரல. இன்னுமே கத்துக்கிட்டா ஓகே. நம்ம சொல்றது நாம அதை ஏத்துக்கலாம், பாராட்டலாம். மற்றபடி பஞ்ச் டயலாக் தான் உங்களுடைய பாணி என்றால் அதை கொண்டு ஊழலை ஒழிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. நீங்க நம்புறாப்புல இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து பரிதாபப்படுறத தவிர வேற வழி இல்லை. இது எல்லாமே நீங்கள் எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய பலன் எதுவும் இதுவரைக்கும் வரல. இந்த மாற்றங்களை எல்லாம் செய்யாத வரை இந்த பலன் கிடைக்க போறதே இல்லை. நன்றி.